தேங்க்ஸ். நான் முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அப்பா என்னை விட்டு போய் 15 நாள் அவங்க இப்போ இருந்தாங்க. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப நாள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊராட்சியுடைய முன்னாள் தலைவர், வில்லிவாக்கம் மண்டை கழகத்துடைய செயலாளர் துரை வீரமணி அவர்களே, எனக்கு முன்னாலே வரவேற்புரையாற்றி நீண்டதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இங்கே வருகை தந்து நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு குறிப்பாக அயப்பாக்கத்தில் இருக்கிற துரை வீரமணி எந்த கோரிக்கை வைத்தாலும் அது சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையா, ஊராட்சி தலைவர் வீரமணி கோரிக்கையா என்று பார்த்தால் முதலாவதாக எடுத்துக்கொள்பவர் நம்முடைய அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் வீரமணி அவருடைய கோரிக்கை தான் எடுத்துக்கொள்வார். என்ன காரணம் சொன்னால், தனிப்பட்ட அன்பு அதுதான் விஷயம். இந்த ஊராட்சி என்பது இந்த மாவட்டத்திலே மற்றும் தமிழகத்திலேயே ஒரு பெரிய ஊராட்சி. இங்கே தேவைகள் அதிகம் இருக்கிறது. அது பள்ளியாக இருந்தாலும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியாக இருந்தாலும், எந்த வசதியாக இருந்தாலும் அதற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அதற்காக தனி கவனம் செலுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதிகள் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் கூட இதில் அதிக அக்கறை எடுத்து பணியாற்றுகிற நம்முடைய அன்பு அண்ணன் மாண்புமிகு திமுக கழகத்துடைய பாராளுமன்ற குழு தலைவர் நம்முடைய அன்பு அண்ணன் கழக பொருளாளர் டிஆர்பி அவர்களே, வாழ்க முதல்வர் அப்பா அவர்கள், வாழ்க முதல்வர் அப்பா அவர்கள், வாழ்க முதல்வர் அப்பா அவர்கள், வாழ்க நம் முதல்வர் அப்பா, நன்றி நம் முதல்வர் அப்பா, வாழ்க நம் முதல்வர் அப்பா, நன்றி நம் முதல்வர் அப்பா. நான் முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அப்பா என்னை விட்டு போய் 15 நாள் அவங்க இப்போ இருந்தாங்க. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன்.
ஆஃப்டர் ஐ ஜாயின் த ஸ்கூல் நீங்கள் வந்து அப்போ தான் எனக்கு ரிலேட் பண்ண ஆரம்பிச்சேன். புரிஞ்சு படித்தா தான் மார்க்ஸ் நல்லா கெயின் பண்ண முடியும். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபுல்லாக மார்க்ஸ் மகப் பண்ண இதுவே புரியாது. ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வந்து லோ கிரேட்ஸாக இருக்கேன். தென் ஐ ஜாயின் த ஸ்கூல், I realized the concept, then I scored good marks in 10th and 11th and so on. 6th படிக்கும்போது எனக்கு வந்து படிப்பாரு அந்த அளவுக்குலாம் இல்லை. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன ரொம்ப மோசமாக தான் கலாய் பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் 6th இங்கே வரைக்கும் நான் நல்லா பார்த்துக்கணும் சொல்லி ஸ்வீடா மிஸ் அவங்க இங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது. அது இந்த காலகட்டத்துக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம். இங்கிலீஷை வந்து நான் ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டது காரணம் ஸ்விட்சர்லாந்து மிஸ் தான்.